நம்மளோட ஏஆர் ராஜேஷ் அவர்களை இந்த மகிழ்ச்சியுடன் மேடை கலைக்கின்றேன். எங்கள் பயண கைப்பற்றப்படுத்தாங்க அவருக்காக ரொம்ப அதிகமாக பேசப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால நீங்களே வந்து நீங்கள்தான் சொல்லிட்டு ஒரு அனலிஸ்ட் தான் சொல்லுவாரு. எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒயிட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் நான் வந்து 2020 ஆரம்பித்தோம். செய்யும் ஒரு படம் பண்ணோம். அதுதான் என்னுடைய முதல் படம். அதன் பிறகு ஆடியோ ரெண்டாவது வந்து நாங்கள் எப்படினாலும் ஒரு படம் பண்ணோம். அந்த படம் வந்து 10 லட்சம் ரூபா பார்த்துட்டு பாண்டியில் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் 15 படத்தை ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் வந்து 13 சென்டர் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாலே 10 லட்சம் ரூபா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாமல் சொல்ல ஆரம்பித்தோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு ஒரு படம் பண்ணேன். ஸோ அதில் போய் பார்க்கும்போது நான் ஒரு படம் பண்ணேன். ஏன்னா நம்ம கமர்ஷியல் படம் தான் முன்னாடி பண்ணேன் அப்படின்னு ஆட்களுக்கான அப்படி பண்ணும்போது வந்து ஆட்களில் பணம் கிடைக்கல. கமர்ஷியலாக பணம் கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. அதனால தான் கமர்ஷியலாக இப்போ தான் பண்ணுறேன். ஸோ அதில் நல்லா ஓடக்கூடிய ஓட இல்லாமல் நம்மளை ரொம்ப வற்புறுத்தி மரம் வச்சு நாளைக்கு உங்கள் மரம் ஓடவே விடாது அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட எழுதி வாங்கினாங்க. ஆனால் என் சைடு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பக்கத்துடைய அமௌண்ட் வேறு மாதிரி மாறிச்சுன்னா அவங்களுடைய பிளான் என்னன்னா சின்ன படங்களில் வரக்கூடிய லாபத்தை அவங்க மூலயமா இரட்டிப்பாக்குது. நம்ம இங்கேருந்து படத்தை வாங்கி அவங்க பெருசாக லாபம் சம்பாதிக்கிறாங்க. நான் வந்து எப்போ படத்தை தான் செஞ்சுட்டேன். ஸோ பாவங்களுக்கு படம் ரெடியாகிடுது. படத்துலாம் முடிச்சோம். ஸோ அதுக்கப்புறம் மீனராசி படம் நான் ப்ரொடக்ஷன் நம்பர் நம்ம பிளான் பண்ணி ஒரு வருஷம் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு இடையிலே தான் இன்ஃபேக்ட் வந்து சந்திச்சேன். ஸோ கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜாஸ்தி ரெண்டு படம் தான் நான் எழுதியிருக்கேன் அந்த படத்தில். செம்பருத்தி எல்லாம் இருக்குது. அந்த சாங் இவங்க தான் எழுதலாம். அது இல்லாமல் நான் ஆயுதங்களோட கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். வேற ஒரு ஜிபிஎம் கிரியேஷன்ஸில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்துக்கு ஒரு பாட்டு எழுதி கொடுத்துருக்கான். உண்மையாகவே நல்ல நம்ம சும்மா ரைட்டிங் டைமிங்கில் எழுதி கொடுக்குறோம். இவன் கரெக்டாகவே தமிழ் இலக்கண படி கரெக்டாக எழுதிட்டு இருக்கான். இப்போ நான் பாட்டு போய் செய்யணும். இந்த படத்தில் ரொம்ப வந்து எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆக்ட்ரஸ் மேடமாக இருக்கட்டும், நம்ம அண்ணமாதான் அப்பா கருத்துலாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அப்புறம் அவர் ரவுடிக்காரு நேம் தடுத்து நான் நினைக்கிறேன் அப்பா சொன்னாங்க. ஸோ எல்லாருமே அந்த படத்தில் என்ன செய்யணுமோ ஃபோர்ஸாக பண்ணியிருக்கோம். எங்கேயுமே வந்து பிசர்லாம் நடக்கல. ஆனால் நம்ம தீபம் கிரியேட் பண்ணுவாங்க. என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா யார் சொல்லி ஏற்பாடு நம்ம வந்து தப்பாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் அவ்வளோதான். ஸோ ஆனால் அதை வச்சுக்கிட்டு பெருசாக இந்த வியாபாரம் பண்ணுறதுக்கான ஆளுகள் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் முன்னாடி மாற்றேன். நான் ஒரு டைம் அதை மாற்றேன். நான் பார்த்துட்டு சொல்லப்படுறேன். என் படம் பாவமும் சரி, மீனராசியும் சரி, பாண்டிச்சேரி தேட்டரில் ரீச் ஆகும். வீடியோ ஃப்ரான்ச்சைஸ் படம் தேட்டரில் ரீச் ஆகும். எங்கள் அண்ணா சொன்ன மாதிரி தான் என்றைக்கும் உழைக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு இருக்கும். நாங்கள் கவலைப்படலாம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீங்கள் ஸ்பீச் கேட்குறது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாருமே அவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க. அதுக்கான படம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த படத்தோட மொத்த உருவமாகவும் நான் உங்கள்கிட்ட எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டுருக்கீங்க. அதோட எல்லா ப்ராஃபிட்டும் எல்லா பெனிஃபிட்டும் உனக்கே கிடைக்கும். உன் படம் ஏன்னா அதோடைய எல்லா படமும் உனக்கும் ஒரு
என் கூட ஐபி எனக்கு பேக் சப்போர்ட்டாக இருந்து எல்லாமே என்னோட டீம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் நான் என்ன பே பண்ண சொல்லுவாங்க விஜயகிருஷ்ணன், என் அப்பா ரமேஷ், எல்லாம் விஜயகண்ணன், என் தம்பி லுயிஸ், திவ்யா, கண்ணன், மதியனன், என் தம்பி எடிகு, எங்கள் தலைவர் திருமணி சார். நான் ஏன் நேம் சொல்கிறேன்னா வச்சுப்பாங்க, நான் வந்து சொல்லிடுறேன். அப்புறம் நண்பர் விஜய், அது மட்டும் இல்லாமல் கவுண்டர் ஒரு படமாக சொன்னோம் இல்லையா, அந்த படத்தில் எனக்கு கூட இருந்தால் வந்து அப்படிங்க கேட்டாங்க. அதை எனக்கு வந்து எப்படி பார்த்துட்டு அவங்க வந்து உண்மையிலே எனக்கு கிடைத்த கொடுத்தாங்க. அவங்க எவனா செஞ்ச முறையை வந்து ரெடி பண்ண சொல்லுவாங்க. நைட் ஷூட் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கேன், காலையில் வந்துட்டாங்க. இது வாங்க ஃபன்னாக பேசிட்டு இருக்கேன். நான் போர்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போனால் சீரியஸாக சொல்லணும்னா நிறைய நடந்தது இருக்குது. நான் எதனாலும் தெரியல. இந்த படத்துக்கு வந்து மழை பெஞ்சிச்சு, நிறைய தடங்கள் போயிட்டு உங்கள் டீம் சொல்லி போட்டுருக்கேன். நிறைய தடங்கள் அதே போல் ஆர்டர் ட்ரெயின்ஸ் பேனர் வந்து நம்ம நான் ஒன்றா சொல்லியிருக்கேன். 10 கம்பெனி நம்மளை ரிஜெக்ட் பண்ணோம். அந்த 10 கம்பெனி நம்மளை ஏன் ரிஜெக்ட் பண்ணோம்னா ஏன் மூலயமா அவங்க பணம் போய் சேரக்கூடாது, வேற ஒரு மீடியேட் மூலயமா பணம் போய் சேரலாம் வாங்கணும்னு சொன்னான். ஏன் கேட்கணும், நம்ம பணம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் ஏன் கரெக்டாக வாங்கணும்னு கேட்டாங்க. 10 கம்பெனி சேர்த்துனால ஜிபி மியூசிக் சைடெல்லாம் இப்போ டிப்ஸ் ஆன் தமிழ் சின்ன சின்ன 5 ஸ்டார் மியூசிக் எல்லாருமே ஆக்சுவலி இந்த படம் வந்து இப்போ நம்ம குட்டியாக காட்சி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறோம் நினைக்கிறோம். டெஃபினட்டாக இந்த படம் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா பெரியாருக்கும் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். ஆடியோ லான்ச் மூலமா எல்லா ஆடியோ 10 ஆடியோ வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். மொத்தம் சவுத்தில் இருந்து 30 ஆடியோ பண்ணிடலாம். ஸோ அந்த 10 ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி சும்மா மிஸ் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஃபுல் சாங் உட்காந்து பார்த்தாங்க, பார்த்தாங்க. அந்த படம் கண்டிப்பாக அந்த 10 கம்பெனியில் மீடியில் போயிடுச்சு, டெஃபினட்டாக மீடியில் போயிடுச்சு. ஸோ அப்படி அந்த படத்தில் வந்து அந்த எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இன்னைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 பேர் நான் அரேஞ்ச் பண்ணேன். மேலே சொல்கிறேன், மேக்ஸிமம் ஒரு 10,000 பேர். ஸோ தமிழ்நாட்டில் இப்போ நான் இதுக்கான போஸ்ட்டு எல்லாமே என்ன பண்ணணும்னா எனக்கு ஒரே விஷயம் பண்ணலாம். ஸோ ரெக்வஸ்ட் மட்டும்தான் இன்ஸ்டாவில் எல்லாருமே இருப்பீங்க. போஸ்ட் அப்படியே பார்க்கும்போது பூஸ்ட் போஸ்ட் உங்களுக்கு குரூப்பாக தான் வரும். ஸோ இந்த நம்ம ஃப்ரான்ச்சைஸ் பண்ணக்கூடிய ட்ரைவல் லான்ச் போஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டர் வந்து என்னோட இது வந்து 10,000 பேர் பார்த்துக்கலாம். வைட் வியூஸ் மட்டும் 1000 பேர் பார்த்துக்கலாம் இன்றைக்கி மட்டும். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு ரிலீஸ் பண்ணேன், இன்னும் 20 நேரத்தில் ரிலீஸ் ஆகணும்னு வச்சுக்கலேன். ஆனால் 10,000 பேர் பார்த்துட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணணும். அது மட்டும் நான் வச்சுங்க, நம்ம ஒரு ஷேருமே ஒரு வியூஸ். நம்ம தேட்டரில் டிக்கெட் காசு வருமா, ஆனால் நம்ம வரலாற்றுலாம் நம்மளுடைய மனசாட்சிப்படி நம்ம படத்தை குறைஞ்சபட்சம் ஒரு 500 சம்பளம் ஒரு நாளுக்கு 500 பேர் எனக்கு தெரிஞ்சிருக்கேன். எல்லாருக்கும் தெரியணும். அப்படி தெரியப்பட்டிருக்காங்க படமும் ஜெயிக்கும், அடுத்து நீங்களும் ஜெயிப்பீங்க. அது மூலமா அடுத்து நான் வேற ஒரு மைக்கு நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. யாரும் பெருசாக மனசாக வச்சுக்க வேண்டாம். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுட்டு ஓடிட்டு இருக்கோம். அது மட்டும் ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அன்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ரொம்ப ஓட்டி பண்ண வேண்டாம். இன்னும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன், ரொம்ப பண்ணிக்க வேண்டாம். எல்லாருமே சேஃபாக பத்திரமா போங்க. ஏன்னா நீங்கள் அங்கேயும் வந்துருக்கீங்க. ஸோ பார்த்து பத்திரமா போங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட டீமுக்கும் நன்றி. ஃப்ரான்சிஸ் படம் கண்டிப்பாக பாண்டிச்சேரி ரிலீஸ் ஆகும்.
ப்ராசஸும் கண்டிப்பாக பேசி படமாக இருக்குன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ சார்.